வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பாலிடெக்னிக் டிப்ளமோ எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து கிரேஸ் சான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஆர்ஆர் ஸ்கீம், சி ஸ்கீம், டி ஸ்கீம், ஜி ஸ்கீம், ஜே ஸ்கீம், கே ஸ்கீம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் அப்போ வந்து படித்த சப்ஜெக்ட் வந்து வேறு, ஆனால் இப்போ நீங்கள் எழுதக்கூடிய சப்ஜெக்ட் வந்து எம் ஸ்கீம் சப்ஜெக்ட் தான் எழுதணும். ஸோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் படித்த சப்ஜெக்ட் உண்டான ஈக்குவலன் பேப்பர்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உண்டான ஈக்குவலன் பேப்பர்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த பேப்பர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனீங்களோ, நீங்கள் எழுதும்போது எந்த ஸ்கீமில் எழுதுனீங்களோ அந்த ஸ்கீமுக்கு தகுந்த இப்போ எழுதக்கூடிய எம் ஸ்கீம் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஈக்குவலன் பேப்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இதில் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ டோட்லேருந்தே உங்களுக்கு வந்து டிசம்பர் 2020 போர்டு எக்ஸாமுக்கு உண்டான கிரேஸ் சான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ஈக்குவலன் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிபார்ட்மெண்ட் வைஸ், ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அப்படியே வரிசையாக டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஈக்குவலன் பேப்பர் என்ன எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.